மூட நம்பிக்கையின் மூலமாக ஆத்தியத்தை பரப்புன்னு நினைச்சிருக்காரு. ஆனா அது அல்ல நாத்தியம். ஆத்தியத்துக்கும் நாத்தியத்துக்கும் விட சொல்றேன்னு சொல்லிவிட்டு மூட நம்பிக்கையை பரப்பியிருக்காரு. உங்களுக்கு பிடிக்கலையா படம்? கருத்து தான் சொல்லிட்டேன்னு அப்புறம் நல்ல படம், நல்லா இருந்தது. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? என்ன கிடைச்சது? எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. எந்த படத்தையும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பார்க்க கூடாது. படம் ஓகே, ஒரு புது கான்செப்ட், புது விதமா சொல்லியிருந்தாரு. ஒரு சில பேருக்கு அது எப்படி இருக்குங்கிறத மக்கள் இனிமே பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எனக்கு படம் ஓகே, பிடிச்சிருந்தது. அர்ஜுன் தாஸ் வந்து அந்த கேரக்டர் எப்படி கேரி பண்ணிருக்காரு? அர்ஜுன் தாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஒரு வெறும் வில்லனா மட்டுமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நல்ல ஆக்டர். ஹீரோங்கிறதெல்லாம் விட தாண்டி ஒரு நடிகனா இருக்கணும், நல்ல நடிகனும். ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவர் பண்ணுவார். கருத்தெல்லாம் இல்ல, அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்க கருத்தெல்லாம் கிடையாது. இதான் ஜென்ரல் லைஃப்ங்கிறது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் வந்து சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். அதை ஒருத்தர் இப்போ புதுசா, அதாவது என்னன்னா, இப்பெல்லாம் பிரியாணி செய்யறது ஸ்பெஷல்னு முன்னாடி நினைச்சோம். இப்போ இட்லி சுடுறதே ஸ்பெஷலா உங்களுக்கு தெரியுது. வாவ், இது என்ன வெள்ளையா இருக்கு இட்லின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு விஷால் வெங்கட். இஸ் வண்டர்ஃபுல். அர்ஜுன் தாஸ் தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது காளி வெங்கட் பட்டைய கிளப்பியிருக்காப்புல. காளி வெங்கட் அதாவது என்னன்னா, டெட் பாடியா நடிக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் நாகேஷ் சார் ஒன்று பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் ரீசெண்டாக ஒரு படத்தில் பண்ணாரு. பட் இந்த டெட் பாடியா நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதை ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்ன சார், டெட் பாடி தானே சார், அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அந்த அசைவுகளே காமிக்காம நடிக்கிறதும் ஒரு சிறப்பு தான். காளி வெங்கட் எந்த படத்துல வந்தாலும் ஒரு பெரிய பிளஸ் தான். பாசிட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவாக நான் எதுவுமே ஃபீல் பண்ணேன். பாசிட்டிவ், ஓவரால் ஒர்த்து தான் படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சோஷியல் மெசேஜ் மட்டும் சொன்னா ரொம்ப அது ப்ரீச் பண்ற மாதிரி ஆயிடும்னு, ரொம்ப என்டர்டெய்னிங்கா என்னெல்லாம் கரெக்டா சொல்லணுமோ, என்ன மீட்டர்ல சொல்லணுமோ அதை கரெக்டா பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல எதிர்பாராத டைலாக்ஸ்லாம் வந்திருக்கு, விச் கீப்ஸ் த ஸ்டோரி கோயிங். அண்ட் படம் முடிஞ்ச கையோட எல்லாருக்கும் ஒரு நம்மளே யோசிச்சு பார்ப்போம், சமுதாயத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அது நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ற ஒரு தாட் படம் பார்த்து முடியும் போது நமக்கு தோணுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் அவரோட ப்ரீவியஸ் ரோல்ஸை விட இந்த ரோல்ல ஒரு வல்னரபிலிட்டி தெரிஞ்சிருக்கு. யூஸ்வலா ஒரு ரகிடான ஒரு இதுல போயிருப்பாரு. பட் இதுல ரொம்ப சாஃப்டா, ரொம்ப இமோஷனலான ஒரு கேரக்டரை கேரி பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேன்ஸுக்கு டைரக்டர் கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு டைலாக் அண்ட் ஒரு போர்ஷன் வச்சிருக்காரு. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஐ நெவர் see a film through a negative perspective. பட் படம் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுது உள்ள. அண்ட் அதாவது அந்த ஸ்டோரி லைனை செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் அதுக்கப்புறம் பிஃபோர் தி இன்டர்வல் அண்ட் இன்டர்வல் முடிஞ்ச கையோட நல்லா பிக்கப் ஆகுது. அண்ட் பாசிட்டிவ்ஸ் அந்த கருத்து, லைக் அது காஸ்டா இருக்கட்டும், கம்யூனிட்டி, ரிலிஜன், இல்ல ஒரு சொசைட்டில இருக்கிற அந்த டிஃபரன்சஸை நம்ம எப்பவுமே மனிதர்களா பார்க்க கூடாது. எல்லாருமே எல்லாருமே சமம் என்ற அந்த ஒரு சின்ன ஒரு லைனை மட்டும் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு இதுவா இருக்காங்க. எல்லாருமே ஆக்சுவலா நம்ம ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லவே முடியல. அந்த சின்ன பையனா இருக்கட்டும், இல்லைன்னா காளி வெங்கட் அவர்களா இருக்கட்டும், சிவாத்மிகா, நாசர் சார், எல்லாருமே அந்த ஊர் மக்களா நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு டைலாக் இல்ல ஒரு சீன்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனாலுமே மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப நல்ல மியூசிக் இமான் சார் கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் மூவி. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனோடும் வரல. நான் ஓகே மூவி போறோம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்டா ஒரு நேம் வச்சிருக்காங்க, அந்த நேமுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட், எதனால அந்த நேம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்கல. யாருமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம். நார்மலா வாங்க, மூவி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன், நீங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன்ல உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். கண்டிப்பா நல்ல மூவி.
வில்லேஜ் கெட்டப்ல அர்ஜுன் தாஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் பண்ண கேரக்டரோட இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப இமோஷனலா நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ரொம்ப இமோஷனலா நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற, திங்க் பண்ண வைக்கிறது எல்லாமே. அர்ஜுன் தாஸ் தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆமா சார், காளி வெங்கட் சார் வந்து எப்பவுமே எல்லா மூவிலையும் அவர் டிஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க. அவரோட சீன் மட்டும் ஹைலைட்டா நமக்கு தெரியும். இந்த மூவிலே அப்படிதான். அவரோட ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அவரோட ரோல் வந்து ரொம்ப ஹைலைட்டடா தான் இருந்துச்சு. மற்ற ஆக்டர்ஸ், ஹீரோயின் எல்லாருமே வந்து அவங்க ரோலை வந்து பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த குட்டி பசங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அவங்க ரோலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. படத்துல காமெடி அந்த அளவுக்கு காமெடியும் வந்து நல்ல அளவுக்கு இருக்கு. இமோஷனலாகவும் நிறைய விஷயங்களுக்கு, நாலேஜான நிறைய விஷயங்களும் இருக்கு. நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்து நம்மளும் நிறைய விஷயங்கள் மாத்திக்கலாம். படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நார்மலா நடக்கிற விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அதுல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எல்லாமே இல்லை. பாசிட்டிவான விஷயம் நிறைய யோசிக்கலாம். நிறைய நம்ம விஷயங்கள் மாத்திக்கலாம். நம்ம பேசுறதோ, நம்ம திங்க் பண்றதோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பவும் நம்ம தமிழ்நாட்டுலயும் மற்ற ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி மூவி பார்த்தாவது கொஞ்சம் திங்கிங் எல்லாம் மாத்திக்கலாம். திருந்தலாம், கண்டிப்பா திருந்தணும். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? ஆக்சுவலி அர்ஜுன் தாஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம மூவிஸ் எல்லாமே பார்ப்போம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி இவருக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பராக நல்லா பண்ணியிருந்தோம். காமெடி அந்த அளவுக்கு காமெடி சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. அது காமெடி மாதிரியே தெரியல. நம்ம டே டு லைஃப்ல என்ன நடக்குதோ அது மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. யாரோட ஆக்டிங்? சரி, யாரோட ஆக்டிங்? எனக்கு வந்து வெங்கட் அவரோடது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்க? நம்பிக்கை தான், ட்ரஸ்ட் தான். படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். படத்துல பாசிட்டிவ் அந்த இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? அர்ஜுன் தாஸோட கேரக்டர் டிஃப்ரெண்டா இருந்தது ரொம்ப. அந்த ஒரு மாதிரி லவ் மோட்லயே அவரை பார்த்துட்டு இந்த இதுல பார்க்கறது ரொம்ப நல்லா சம்திங் டிஃப்ரெண்ட். தேங்க்யூ. வில்லேஜ் கேரக்டர்ல அவர் எப்படி பண்ணிருக்கீங்க? புரியல. வில்லேஜ் கெட்டப்ல வந்திருக்காங்க. அதுதாங்க அவரை ரொம்ப ட்ரெண்டியா மாடலா பார்த்துட்டு இந்த வில்லேஜ்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல என்னங்க சொல்ல வராங்க? யூனிட்டியா இருக்கணும்னு சொல்ல வராங்க. கான்செப்ட் சூப்பர். படம் எங்கேஜ்க்கா இருக்கு? புரியல. படம் எங்கேஜ்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஈவன் எண்ட் வரைக்கும் சூப்பரா இருந்தது. படத்துல காமெடி அந்த அளவுக்கு? காமெடி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஒரு எமோஷனலான மூவி. பட் அது காமெடியுமே இருக்கு. ஒரு எல்லா கலந்த எமோஷன்ஸ் கலந்த ஒரு படம் தான். ஃபேமிலி டிராமா தான். கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் படமா பாக்குறப்ப உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. நான் ஜாலியான ஒரு படமா இருக்கும்னு நினைச்சேன். பட் இப்படி ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டை வந்து இவ்வளவு எமோஷனலா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காரு. ஆக்டிங் வைஸுமே எல்லாருமே தரமா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் தான், பட் அது ரொம்பவே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ஜஸ்டிஃபிகேஷனா இருந்தது. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவியா இருந்தது. ஸ்பெசிஃபிக்கான அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் தான். ஏன்னா படம் ஃபுல்லாவே சட்டிலா பண்ணணும் அவரு. அது நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து காளி வெங்கட், அது வந்து ஒரு டெட் பாடியாவே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதை ப்ராப்பரா பண்ணியிருக்காரு. மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. யாரோட கேரக்டருமே இங்க வந்து மட்டன்ற மாதிரி இல்லை. எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷனோட பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. நெகட்டிவ்னா ரொம்ப யோசிக்கல. நான் பாசிட்டிவ் தான் படமே. படம் வந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. அதான் பெரிய பாசிட்டிவ்.